நீங்க வருணுக்கு ஆர்த்தி எடுங்க, உள்ள போலாம். இங்க பாருங்க, யாருக்கு ஆரத்தி எடுக்கணுங்கிறத பிரியா வீட்டார் தான் முடிவு பண்ணணும். நீங்க என்ன சொல்றது? ஏங்க பெரிய மனுஷனா இருக்கீங்க, நீங்க பண்றது உங்களுக்கு நியாயமா இருக்கா? மாப்பிள்ளை வேஷம் போட்டு உங்க பையனை கூட்டிட்டு வந்துட்டா அவர் மாப்பிள்ளை ஆயிட முடியுமா? யாருங்க மாப்பிள்ளை வேஷம் போட்டு வந்திருக்கிறது? பிரியாவை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளை என் பையன்தான். அத நீங்க சொல்லாதீங்க. உங்களுக்கு அத சொல்ல எந்த அருகதையும் கிடையாது. பிரியா என்ன உங்க மருமகளா இது சொல்றதுக்கு? அதேதான் நானும் உங்களுக்கு சொல்றேன். கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் அவ உங்க மருமகன்னு வீணா கற்பனை பண்ணாதீங்க. நீங்க வேணும்னே தகராறு பண்ண வந்திருக்கீங்க, மரியாதையா போயிடுங்க, இல்லனா எங்களுக்கும் தகராறு பண்ண தெரியும். கீர்த்தனா, நீ கொஞ்சம் அமைதியா இரு. அவங்க கூட நமக்கு எதுக்கு வம்பு? வருணுக்கு ஆரத்தி எடுத்து உள்ள கூட்டிட்டு போவோம். நீ பத்தவி. இது புடி. ஆரத்தியை பாதிலேயே நிறுத்தாதீங்கம்மா, முழுசா முடிச்சிருங்க. நானும் மாப்பிள்ள தாங்க. முறைப்படி எனக்கு தான் நீங்க முதல்ல வச்சிருக்கணும். ஆனா பரவாயில்ல, கல்யாணம் முன்ன பின்ன சாஸ்திர சம்பிரதாயம் எல்லாம் மாறும். ஓகே இல்ல? போ. வாங்க போலாம். சரி, சமாளிச்சு தானே ஆகணும். வாங்க. அண்ணா பாத்தேலோ கல்யாணமும் களை கட்ட ஆரம்பிச்சுடுத்து, அது கூட கலாட்டாவும் ஆரம்பிச்சுடுத்து. வாசல்லயே பாத்தேலா ஆரத்திலேயே பத்த ஆரம்பிச்சுடுத்து. வாங்கோ, நம்ம பங்குக்கு கொஞ்சம் நெய்ய ஊத்தி பத்த வைக்கலாம். பட்டு பேஷா செஞ்சுடலாம். வாங்கோ வாங்கோ. மாப்பிள்ள வரானே, பிரியா யார கட்டிக்க போறான்னு அவாக்கிட்டே கேட்டுலாமே. வாங்க. மாப்பிள்ளை வாழ் சித்த நில்லுங்கோ. பிரியாவை கட்டிக்க போற ஆம்படையா நீங்களா இல்ல அருணா? இதுல என்னங்க சந்தேகம், நான் தான். என்னன்னா இந்த தம்பி நான் தான் சொல்லிட்டு போறான். அண்ணா இங்க பாருங்க, இன்னொரு மாப்பிளையும் வந்துட்டு இருக்கார். இவாளையும் கேட்டா நம்ம சந்தேகம் தீந்துருமோனோ? பேஷா கேட்டுருவோம். வணக்கம், செத்த நில்லுங்கோ. என்ன விஷயம்? நான் சொல்றேன், இந்த மண்டபத்துல பொண்ணு ஒண்ணுதான், ஆனா மாப்பிள்ளை 2 பேர் இருக்கேன். பிரியாக்கு வரக்கூடிய ஆம்படியா நீங்களா இல்ல அவாளா? பிரியாக்கு வரப்போட ஆம்படையா சாக்ஷாத் நான் தான். அதுல என்ன நோக்கு டவுட்? பார்த்தா நீங்க பெரிய மனுஷனா இருக்கேள். நிறுத்துங்க, மீதியை நான் சொல்றேன். பொண்ணு ஒண்ணுதான் இருக்கு, மாப்பிள்ளை 2 பேர் இருக்காங்க. பிரியா யார கட்டிக்க போறா அதானே உங்க சந்தேகம்? சாக்ஷாத் அதேதான். இதோ என் மகன் அருண் இருக்கானே, இவன் தான் பிரியாவை கல்யாணம் பண்ணிக்க போறான். நல்லா சாப்பிட்டு போங்கோ. உட்கார்றா, உட்காருங்க. போட்டு விடு. ரொம்ப வைக்கப்படாதடா. மாப்பிளக்கெல்லாம் வந்துருச்சு. கல்யாண கலை வந்துருச்சுடா. நம்ம ஆபீஸ்ல இருந்து எல்லாம் வந்தாச்சுல? எல்லாம் வந்துட்டாங்க, மேல இருக்காங்க. எல்லாம் ரூம்ல இருக்கானுங்க. ஹலோ தேவி. ஹாய். டேய் வருண். ஆமா, இது நம்ம குடும்பத்தோட பரம்பரை நகை. டேய், இது பரம்பரையா நம்ம வீட்டுக்கு வர மருமகளுக்கு போட்டு விடுறது. இத பிரியா கிட்ட கொடுத்து போட்டுக்க சொல்லுடா. கண்டிப்பா. கொண்டு போ. பத்ரம் கொண்டு போ. நான் நல்லா இருக்கேனா? நல்லா இருக்கு, பாத்து போடா.
என்ன அண்ணி, வருண் வீட்ல இருந்து வந்துட்டாங்களா? ஆ வந்துட்டாங்க. ஆனா ஏன், என்ன, ஏதாவது பிரச்சனையா? என்கிட்ட ஏதாவது மறைக்கிறீங்களா? அது ஒண்ணும் இல்ல. ஆரத்தி எடுக்கும்போது அருண் வீட்டுக்காரங்களும் வந்துட்டாங்க. வருணுக்கும் ஆரத்தி எடுத்து அதோட சேர்த்து அருணுக்கும் ஆரத்தி எடுக்க வேண்டியதா போயிடுச்சு. இதுவா? இது நல்லா இருக்குடா. அருண், இத பிரியாவுக்காக வாங்கிட்டு வந்தேன். புது வைர வளையல். இத அவ கையில போட்டு விட்டு வாடா. சரிம்மா. மகனே போய் அசத்துடா. ஓகே சரிப்பா. ஏ பிரியா, அங்க பாரு, மாப்பிள்ளைக்கு உன்னை பார்க்காம இருக்க முடியல போல. அதான் தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே உன்னை பார்க்க ரூம்க்கே வந்துட்டாரு. ஹேய், நீ ஏன் எந்திருக்கிற? உட்கார். மரியாதைலாம் கல்யாணத்துக்கு அப்புறம் கொடுத்தா போதும். பிரியா, இந்தா. என்ன இது? இது காசு மாலை. எங்க குடும்ப பாரம்பரியத்துல ஒண்ணு. எங்க வீட்டுக்கு வர மருமக பாரம்பரியமா போட்டுக்கிறது. இதை ஒண்ணு போட்டுக்க சொல்லி அம்மா கொடுத்து அமிச்சாங்க. ஏற்கனவே நிறைய போட்டிருக்கேனே. இருந்தாலும் அம்மாக்காக போட்டுக்கோ. ஏன் போட்டுக்கோ. வேணான்னு சொல்லாத பிரியா, அப்புறம் அவர் கோச்சுக்கு போறாரு. சரி அண்ணி, போ. என்ன மாப்பிள்ள சார், காசு மாலை மட்டும் தான் கொடுக்க வந்திருக்கீங்களா இல்ல வேற ஏதாவது கொடுக்கற ஐடியா இருக்கா? அழகா இருக்க. டேய் பிரியா, கொஞ்சம் காசு மாலை. நீ தானே? உன் குடும்பம் தானே? பார்த்தாலே தெரியுது. காசு மாலை போட்டாதான் உனக்கு அழகுன்னு இல்லை. எனக்கு வைஃபா வர போற உன் கையை நான் பிடிக்க போறேன். அந்த கையில இந்த டைமண்ட் வளையல் போட்டாதான் அழகு கூடி வரும். டேய் டேய் டேய், ஏன்டா தேவையில்லாம தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? உனக்கெல்லாம் எதுவுமே கிடையாதடா. என்ன ஜென்மண்டா நீங்க? என்ன குடும்பம்டா நீங்க? அசிங்கமா இல்ல? பாஸ், டென்ஷன் ஆகாதீங்க. கூல். இது எனக்கும் பிரியாவுக்குள்ள பிரச்சனை. இதுல நீங்க தலையிடாதீங்க. காலம் பூரா என் கூட வாழ போற பிரியாவுக்கு நான் எது வேணாலும் வாங்கி தருவேன். அதை தடுக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. இந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவியை யாருக்காவது கொடுத்துடலாங்க. கொடுத்துடலாம். நம்ம டிவியை வித்துருவோம். விற்கலாம். என் தம்பிக்கு விற்கலாம். நம்ம டிவியை வித்துட்டேன். யாருக்கு? தம்பிக்கு தான். ஐயோ, இது என் தம்பி இல்ல. இவர் பேரு நல்ல தம்பி. OLXல வந்தாரு. நம்ம டிவிக்கு 18,000 ரூபாய் கொடுத்தாரு. 18,000 ரூபாய் கொடுத்தாரா? பொது நலன் கருதி வெளியிடுவோர் மெட்ராஸ் மீட்டர். என்ன பிரியா நீ அமைதியா இருக்க? நான் சொல்றது சரிதானே? சரி, உன் கையை நீட்டு. இந்த வலையில நானே உனக்கு போட்டு விடுறேன். டேய், என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. சித்துராத. நிறுத்துங்க. நீங்க ஏன் இப்ப டென்ஷன் ஆகுறீங்க? என் மனசு பூரா நீங்க தான் இருக்கீங்க. மத்தவங்கள பத்தி ஏன் கவலைப்படுறீங்க? என் கழுத்துல தாலி கட்ட போறது நீங்க தான். அவங்க என்ன வேணாலும் செஞ்சுட்டு போகட்டும். அத பத்தி எனக்கு கவலை இல்ல. நீங்க அமைதியா இருங்க. ஓகே ஓகே பிரியா, நீ ரொம்ப டென்ஷனா இருக்க. இந்த வளையல் வேணா உனக்கு அப்புறமா வந்து நான் போடுறேன். கொஞ்சம் தாளுங்க. என்ன நந்தினி இது? பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. இதை நிறுத்தவே முடியாதா? 2 பேருமே பிரியாவை தான் கட்டிப்பேன்னு போட்டி போட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப அசிங்கமா இருக்கு. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டாமா? இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதுங்கிற டென்ஷன்ல
அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிரஷர் ஏறி உடம்பு சரியில்லாம போய் இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. என் வீட்டுக்காரரு அங்க இருக்க வேண்டியதா போயிடுச்சு. இப்படி எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா எப்படி நந்தினி? எனக்கு ஒண்ணும் புரியல. மாலதி அக்கா, இதுக்கு மேல இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு ஆகணும். நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பா அருண் குடும்பத்துக்கு தண்டனை காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடும் நடந்துகிட்டு இருக்கு. என்ன நடக்குதுன்னு நீங்களே பொறுத்திருந்து பாருங்க. அந்த அருண் குடும்பம் கல்யாண மண்டபத்தை விட்டு ஓட போறாங்களா இல்லையான்னு பாருங்க. சார், நீங்க அருண் கல்யாணத்துக்கு வந்தவர் தானே? ஆமா, இந்த பக்கம் போங்க, இந்த பக்கம் போங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்க. வாங்க சார், வாங்க. அருண் கல்யாணத்துக்கு தானே? இந்த ஆமா, எந்த பக்கம் எந்த கல்யாணம் நடக்குதுன்னே தெரியல. வெளியில போர்டு வச்சு புரியாம ஆமா, இருக்கு. வாங்க சார், வாங்க சார். டேய், பிரியாவுக்கும் அருணுக்கும் தானே கல்யாணம் நடக்கும். வருணுக்கும் பிரியாவுக்கும் கல்யாணம் நடக்காது. ஏய், பிரியா எங்க வருண் பக்கம். வருணுக்கும் பிரியாவுக்கும் தான் கல்யாணம் நடக்கும். தேவையில்லாம சவால் விட்டு மூக்க உடைச்சுக்க. யாரு மூக்க உடைச்சுக்கிறாங்கன்னு பாப்பண்டா. ஏய், பார்க்கலாம்டா யார் மூக்க யார் உடைக்கிறான்னு. ஏய், பார்க்கலாம்டா. பொண்ணும் மாப்பிளையும் தாலியும் வஸ்திரமும் எடுத்துட்டு வாங்கோ. இந்தாங்க சாமி, தாலி. நீலாஞ்சன சமாவாசம் ரவிபுத்திரம் நிமாத்ரஜோ ಛಾಯಾಮಾತಾನ ಸಂಭೂತಂ ತಂ ನಮಾಮಿ ಶನೇಶ್ವರಂ ಸ್ವಾಹಾ ಅನ್ನಗಾಯಂ ஏன்டா அம்பி, 2 மாப்பிள்ளையா? என் சர்வீஸில் இந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை பார்த்ததே இல்லை. நேக்கே தலை சுத்துறது போ. பொண்ணு கழுத்துல யார் தாலி கட்டுறாங்கிறத நாங்க முடிவு எடுத்துக்கிறோம். தட்டை வாங்கி அர்ச்சனை பண்ணி கொடுங்க. ஓம் ஸ்ரீமாத்ரே நமः. ஓம் ஸ்ரீ மகாராஜ்ஞே நமः. ஓம் ஸ்ரீமத்மாஸ்னே நமः. ஓம் ஜெகத்குண்ட சம்பூதாய நமः. ஓம் தேவகார சமுதாய நமः. ஓம் உத்யத்பாவசமசாபாய நமः. ஓம் சதுர்பாவசமன்விதாய நமः. ஓம் ராகஸ்வரூப வாசாध्याय நமः. ஓம் மஹங்கல்ய தேவதாभ्यो நமः. ஓம் ஞானாதீத பரிபல பட்ட புஷ்பாஞ்சலிம் பூஜாம் சமர்ப்பயாமி. சகல ஆராதனைः ஸ்மர்ச்சிதோ. ஓம் ஸ்ரீமாத்ரே நமः. ஓம் ஸ்ரீ மகாராஜ்ஞே நமः. ஓம் ஸ்ரீமத்சிம்மாசனேஸ்வரே நமः. ஓம் சிதாக்னிகுண்ட சம்பூதாய நமः. ஓம் தேவகாரிய சமுதாய நமः. ஓம் உத்யத்பாவசமசாபாய நமः. ஓம் சதுர்பாகு சமன்விதாய நமः. ஓம் ராகஸ்வரூப பாஷாध्याय நமः. ஓம் क्रोधाङ्गारां कुशोज्ज्वलाय नमः. ओं मनोरूपेक्षुकोदण्डाय नमः. ओं नानाविधपरिमलपत्रपुष्पाञ्जलिं पूजां समर्पयामि. एं भगं निजामगे सुगन्धिं पुष्टिवर्धनं उर्वारुकवन्दनात् मृत्योर्मुक्तिमामृतात्. வாடா வாடா. களி முத்துருத்து. ஒரு பொண்ணுக்கு 2 மாப்பிள்ளை வந்திருக்கா. இதை நான் வேற நடத்தி வைக்க வேண்டியிருக்கு. இது எங்க போய் முடிய போறதோ? ஈஸ்வரா நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி. ஆதித்யாய சோமாய மங்களாய புராய ராக வேக. அண்ணா அண்ணா, என்னடி
என்னடி என்னண்ணா மனசெல்லாம் பரபரன்னு இருக்குண்ணா. ஊரே இந்த வருண் அருண் கல்யாணத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கு. ஏன் இந்த மண்டபத்துல இருக்கவா கூட அதே தான் பேசிட்டு இருக்கா. ஒரே டென்ஷனா இருக்குண்ணா. ஆமாண்ணா, இது 2-in-1 கல்யாணமா இல்ல 1:1 கல்யாணமா? யார்கிட்ட கேட்கலான்னு சொல்லுங்க. பொண்ணுகிட்ட கேட்டுட்டுமா? மாப்பிள்ள ஆத்துக்காரெல்லாம் வாங்கோ. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சோமேஸ்வராக வேகேதவே நமோ நம ஸ்வாஹா. ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் நமோ பகவதே ருத்ராய நம ஸ்வாஹா. நமஸ்தே ருத்ரமன்யோதே நம ஸ்வாஹா. மகாகணபதயே தன்னம. வாங்கோ, நமஸ்காரம் கொடுங்க கொடுங்க. மாப்பிளையும் பொண்ணு உட்காருங்கோ. மகனே டேய் இங்க உட்கார்றா. அப்ப நான் யாரு? எப்படி டேய் எப்படி? நீங்க போய் அங்க நில்லுங்க. அந்த போன் கூட. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? உங்க குழப்பத்துக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க போறேன். என்ன யாருன்னு பாக்குறீங்களா? நான் தான் ரம்யா பிரியா. நானும் அருணும் லவ் பண்ணிட்டு இருக்கோம். நானும் அருணும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். அதே மாதிரி பிரியாவும் வருணும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. ஏய் ரம்யா, என்ன கலாட்டா பண்ண வந்திருக்கியா? இல்ல ஆண்டி, கலாட்டா கல்யாணம் பண்ண வந்திருக்கேன். இந்த பார்,
ஒழுங்கா இங்கிருந்து போயிரு, இல்லனா நடக்கிறதே வேற. ஹலோ அங்கிள், நானும் அருணும் லவ் பண்ணிட்டு இருக்கோம், உங்களுக்கு தெரியாதா? வேணும்னா நானும் அருணும் சேர்ந்து எடுத்த போட்டோவும் வீடியோவும் காட்டுறேன், பாக்குறீங்களா? என்ன மச்சி, பிரியா விட நான் அழகா இருக்கேன்ல?